பாருங்கள், நான் இந்த மாதிரி ப்ளூ கலரில் ஒன்று பண்ணியிருக்கேன். பாருங்கள் விங்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது வந்து அப்படி காதுகள் மாதிரிங்க. அப்புறம் கண், மூக்கு, பாடி பார்ட்டு, இது லெக்ஸ். ஓகேங்களா. இது வந்து நான் இந்த கலரில் வந்து ஒரு சின்னதாக பண்ணியிருக்கேன். இது வந்து நான் 6mm ஹூக் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கேன். இந்த இது பார்த்திங்கன்னா 6mm ஹூக் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கேன். பாருங்கள் பேக் சைட் சிம்பிளாக தான் இருக்கும். ஓகேங்களா. இது வந்து 6mm ஹூக் யூஸ் பண்ணி ப்ளூ கலர் யான் வச்சு நான் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. இப்போது நம்ம ஒயிட் கலரில் பண்ணோம் இல்லைங்களா, அது எப்படின்னு பார்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பிளாங்கி பாருங்கள், பிளாங்கி யான் நான் வந்து 2 செட் எடுத்திருக்கேன். பிளாங்கி யான் 200 கிராம்ஸ் எடுத்திருக்கேங்க. அப்புறமா லெக் பார்ட்டும் பீக்கும் மேக் பண்ணுறதுக்கு அதே பிளாங்கி யானில் வந்துட்டு இந்த மாதிரி கலர் எடுத்திருக்கேன். இது வந்து நம்மளுக்கு கொஞ்சமாக போதும். சரிங்களா. இது வந்து லெக்குக்கும் நம்மளுக்கு அந்த மூக்கு இது செய்கிறக்கும் இது வேணும் நம்மளுக்கு. இந்த கலர் கொஞ்சமாக போதும். ஓகேங்களா. அப்புறம் ஹூக் பாருங்கள் எவ்வளோ mm யூஸ் பண்ணுறேன்னு 8mm ஹூக் யூஸ் பண்ணுறேன். அந்த ப்ளூ கலர் வந்து 6mm யூஸ் பண்ணியிருந்தாங்க. இது வந்து 8mm ஹூக் யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் எப்பவும் போல் நம்மளுக்கு ஒரு மார்க்கர் தேவை. ஓகேங்களா. பாருங்கள், நான் ஹெட்டை ஆல்ரெடி மேக் பண்ணிட்டேன். அமிகுருமி ஸ்டிச் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு 6 சிங்கிள் க்ரூஷே போட்டிருக்கேங்க. 6 சிங்கிள் க்ரூஷே போட்டுட்டு அதுக்கப்புறமா எல்லாத்துலேயும் 2 2 போட்டிருக்கேன். ஓகேங்களா. 6 சிங்கிள் க்ரூஷே போட்டு அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் பண்ணும்போது 12 ஆச்சு. அதுக்கப்புறமா ஒரு சிங்கிள் க்ரூஷே ஒரு இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கடுத்தது 2 சிங்கிள் க்ரூஷே ஒரு இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கடுத்தது 3 சிங்கிள் க்ரூஷே ஒரு இன்க்ரீஸுங்க. அப்புறம் 2 ரோ நார்மல் ரோ வந்து 1 2 3 4 5 நார்மல் ரோ போட்டிருக்கேன். சரிங்களா. டோட்டலாக நம்மளுக்கு வந்துட்டு இதில் 10 ரோஸ் இருக்குது பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. இது வந்து நான் உங்களுக்கு பேட்டர்ன் தரேன். ஓகேங்களா. 6 அதுக்கப்புறமா 12, அப்புறம் ஒரு சிங்கிள் க்ரூஷே ஒரு இன்க்ரீஸ், 2 சிங்கிள் க்ரூஷே ஒரு இன்க்ரீஸ், 3 சிங்கிள் க்ரூஷே ஒரு இன்க்ரீஸ், அதுக்கப்புறம் எல்லாத்துலேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரூஷே வந்து 1 2 3 4 5 ரோ. சரிங்களா. இது வந்து ஹெட் பார்ட். நார்மலாக ஹெட் பார்ட் இப்படி போட்டாச்சு. அதுக்கு அடுத்தது வந்து ஐஸ் பாருங்கள். ஐஸ் வந்து இந்த மாதிரி 2 பீசஸ் நம்ம பண்ணி வச்சுக்கணுங்க. பாருங்கள் 2 பீசஸ் பண்ணி வச்சுக்கணும். இது ஒன்றும் இல்லைங்க, மேஜிக் ரிங்குள்ளே 6 போட்டிருக்கேன். அதுக்கடுத்து எல்லாத்துலேயும் ஒவ்வொரு இன்க்ரீஸ் 12, அதுக்கு அடுத்தது எல்லாத்துலேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரூஷே 12. அவ்வளோதான். பாருங்கள் மேஜிக் ரிங்குள்ளே 6 பண்ணியிருக்கோம். அப்புறம் அந்த 6 வந்து இன்க்ரீஸ் பண்ணும்போது 12ஆக மாறிடுச்சு. அப்புறம் எல்லாத்துலேயும் 1 1 போட்டிருக்கோம். டோட்டலாக 12. ஓகேங்களா. இந்த மாதிரி 2 ஐ பேர்ஸ் பண்ணி வச்சுக்கணும். ஒரு ஹெட் பண்ணிக்கணும். பாருங்கள், உங்களுக்கு விங்ஸ் இது கொடுத்துருக்கேன், பேட்டர்ன் கொடுத்துருக்கேன், நம்ம டுட்டோரியலும் போட்டிருக்கேன். அந்த மாதிரி விங்ஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது நம்மளுக்கு நோஸுக்கு கொஞ்சம் த்ரெட் எடுத்து வச்சுக்கலாம். வாங்க விங்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், மேஜிக் ரிங்கில் ஒரு செயின் போட்டாச்சு. 4 சிங்கிள் க்ரூஷேஸ் போட போகிறோம். நார்மல் சிங்கிள் க்ரூஷேவே போடுங்க. அமிகுருமி சிங்கிள் க்ரூஷே வேண்டாம், நார்மலே போட்டால் போதும். இதை த்ரெட்டை ரொம்ப டைட்டாக இழுக்க வேண்டாம். 1 2 3 4 சிங்கிள் க்ரூஷே போட்டு ஒரு செயின் போட்டு அப்படியே ஒர்க்கை திருப்புங்க. ஃபுல்லாக இழுத்து விட வேண்டாம், சர்க்கிள் மாதிரி போட வேண்டாம், ஹாஃப் சர்க்கிள் தான் போடுறோம். 4 சிங்கிள் க்ரூஷே போட்டு ஒரு செயின் போட்டு திருப்பிட்டு ஒவ்வொரு கேப்லேயும் 2 சிங்கிள் க்ரூஷே, அதாவது இன்க்ரீஸ். 4 வந்து 8 ஆக்குறோம். 1 2 3 4 5 6 7 8. ஓகேங்களா. 8 ஆக்கிட்டோம். அப்புறம் திருப்பியும் ஒரு செயின் போட்டு நம்ம ஒர்க்கை அப்படியே திருப்புறோம். ஒர்க்கை அப்படியே திருப்பிட்டு ஒரு சிங்கிள் க்ரூஷே ஒரு இன்க்ரீஸ். ரொம்ப சிம்பிள் தாங்க. ஒரு சிங்கிள் க்ரூஷே ஒரு இன்க்ரீஸ் 4 டைம்ஸ் வரணும். ஒரு சிங்கிள் க்ரூஷே ஒரு இன்க்ரீஸ். ஒரு சிங்கிள் க்ரூஷே ஒரு இன்க்ரீஸ். அப்படி நம்ம 4 டைம்ஸ் கொண்டு வந்துடணும். ஓகேங்களா. அடுத்தது மறுபடியும் ஒரு செயின் போட்டு
எல்லா தடவையும் டேர்ன் பண்ணும்போது ஒரு செயின் போட்டுக்கோங்க. ஒரு செயின் போட்டு டேர்ன் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஹாஃப் சர்க்கிளாக ஃபோர் சிங்கிள் க்ரூஷே போட்டோம். அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் பண்ணி 8 சிங்கிள் க்ரூஷே போட்டோம். அதுக்கப்புறமா 1 2 1 2ன்னு போட்டிருக்கோம். அதாவது ஒரு சிங்கிள் க்ரூஷே ஒரு இன்க்ரீஸ், ஒரு சிங்கிள் க்ரூஷே ஒரு இன்க்ரீஸ்னு போட்டிருக்கோம். இங்கே 2 சிங்கிள் க்ரூஷே அப்புறம் ஒரு இன்க்ரீஸ், 2 சிங்கிள் க்ரூஷே போட்டாச்சு. அடுத்ததில் ஒரு இன்க்ரீஸ், 1 2 1 increase, 1 2 1 increase, 1 2 1 increase. நீங்கள் வெல்வெட் யான் இல்லாட்டி இந்த பிளாங்கி யானில் ஒர்க் பண்ணவே உங்களுக்கு ஸ்டிச்சஸ் எல்லாம் நல்லா வந்து ரொம்ப உங்களுக்கு எந்த சைடு எங்கே கேப் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிருங்க. பாருங்கள், அடுத்தது ஒரு செயின் போட்டாச்சு. அப்புறம் நம்ம ஒர்க்கை திருப்புறோம். இப்போ வந்துட்டு ஃபஸ்ட் என்ன பண்ணோம், சிங்கிள் க்ரூஷேல 4 போட்டோம் ஹாஃப் சர்க்கிளாக. அதுக்கப்புறம் 2 2 இன்க்ரீஸ் போட்டோம். அப்புறம் ஒரு சிங்கிள் க்ரூஷே ஒரு இன்க்ரீஸ் போட்டோம். அதுக்கடுத்தது 2 சிங்கிள் க்ரூஷே ஒரு இன்க்ரீஸ் போட்டோம். இனி 2 ரவுண்டு வந்து நார்மல் ரவுண்டு தான். சிங்கிள் க்ரூஷே வந்து அப்படியே போட்டே வந்துட்டு இருக்கணும். ஓகேங்களா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 சிங்கிள் க்ரூஷேஸ் வருது நம்மளுக்கு. ஓகேங்களா? எல்லாத்துலேயும் ஒரு சிங்கிள் க்ரூஷே போட்டு வந்தாச்சு. திருப்பியும் இப்போ எவ்வளோ ரவுண்ட்ஸ் போட்டிருக்கோம், 1 2 3 4 5 6th ரவுண்டும் எல்லாத்துலேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரூஷே. பாருங்கள், நார்மல் சிங்கிள் க்ரூஷே தான் போடுறேன். ஏன்னா நம்மளுக்கு வந்து விங்ஸ் வந்து நம்மளுக்கு இந்த ரக்கை வந்து கொஞ்சம் லூஸாக தெரியும். நம்ம அமிக்ரூமி ஸ்டிச் போட்டோம்னா ரொம்ப டைட்டாக மடிஞ்ச மாதிரி தெரியும். ஓகேங்களா? பாருங்க, 16 சிங்கிள் க்ரூஷேஸ் இருக்கணும். பாருங்கள், இந்த லைன் முடிச்சாச்சு. நம்மளுக்கு எப்படி ஹாஃப் சர்க்கிள் மாதிரி வந்திருக்குன்னு பாருங்கள். இதை முடிச்சுட்டு அதுக்கு அடுத்தது ஒரு செயின், நம்ம எல்லா தடவையும் டேர்ன் பண்ணும்போது ஒரு செயின் போடணும். போட்டு டேர்ன் பண்ணிவிட்டு பாருங்கள், 2 சிங்கிள் க்ரூஷே ஒரு டிக்ரீஸ், 1 2 2 சிங்கிள் க்ரூஷே போடுறோம். அடுத்தது ஒரு டிக்ரீஸ். பாருங்கள், ஒரு சிங்கிள் க்ரூஷே 2 சிங்கிள் க்ரூஷே, அடுத்தது ஒரு டிக்ரீஸ். ஓகேங்களா? ஒரு சிங்கிள் க்ரூஷே கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி தாங்க வரும். 2 சிங்கிள் க்ரூஷே ஒரு டிக்ரீஸ். ஒரு சிங்கிள் க்ரூஷே, இன்னொரு சிங்கிள் க்ரூஷே, ஒரு டிக்ரீஸ். கரெக்டாக டிக்ரீஸில் வந்து நம்மளுக்கு முடியுதுங்களா? இன்க்ரீஸ்னால் இன்க்ரீஸில் முடியணும், டிக்ரீஸ்னால் டிக்ரீஸில் முடியணும். பாருங்கள், இந்த மாதிரி நம்மளுக்கு வந்திருக்கு. இதுக்கு அடுத்த ரவுண்ட் பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் க்ரூஷே ஒரு டிக்ரீஸ். ஒரு செயின் போடுறோம். எப்பவுமே ஒரு செயின் போட்டு தான் திருப்புறோம். ஒரு சிங்கிள் க்ரூஷே, அப்புறம் ஒரு டிக்ரீஸ், ஒரு சிங்கிள் க்ரூஷே, ஒரு டிக்ரீஸ், ஒரு சிங்கிள் க்ரூஷே, ஒரு டிக்ரீஸ், ஒரு சிங்கிள் க்ரூஷே, ஒரு டிக்ரீஸ். ஓகேங்களா? பாருங்கள், இந்த மாதிரி வளைஞ்சு வந்திருக்கு. நம்ம இந்த மாதிரி விங்ஸ் மாதிரி இப்படி வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்தது 2 லைன் ஃபுல்லாக சிங்கிள் க்ரூஷே மட்டும் 8 சிங்கிள் க்ரூஷேஸ் வரணும். பாருங்கள், 1 2 ஒரு செயின் போட்டு திருப்பணுங்க, 3 4 5 6 7 8. மறுபடியும் ஒரு சிங்கிள் க்ரூஷே போடணும், திருப்பணும். 1 2 3 4 5 6 7 8.
8 போட்டு எதுவுமே பண்ண வேண்டாங்க. இப்படியே ஹூக்கை வச்சுட்டு கொஞ்சமாக கட் பண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா நம்ம வந்து இது பாடியோட ஸ்டிச் பண்ணோம் இல்லைங்களா, அதுக்காக கொஞ்சம் கட் பண்ணி விட்டுட்டு பாருங்க இதை அப்படியே இழுத்து விட்டுக்கிறேன். அவ்வளோதான். இதே போல் நம்ம 2 விங்ஸ் பண்ணணும். பாருங்க நம்ம 2 விங்ஸ் நம்ம வந்து இப்படி வச்சு ஸ்டிச் பண்ணும்போது இது இப்படி கொஞ்சமாக இப்படி வளைச்சி விட்டுக்கலாம். பாருங்க இந்த மாதிரி 2 விங்ஸ் சேம் பேட்டர்ன். இப்போ இது எப்படி பண்ணமோ அதே மாதிரி பண்ணும். கொஞ்சமாக கட் பண்ணி கொஞ்சமாக ஸ்டிச் பண்ணுறக்கு விட்டுட்டு கட் பண்ணிடுங்க. இப்போ இது 2 முடிஞ்சது. பாருங்கள் அதுக்கு அடுத்தது லெக் வந்து நம்ம இந்த மாதிரி மேக் பண்ணுங்க. பாருங்கள் இந்த மாதிரி நம்ம லெக் வந்து மேக் பண்ணணும். ஓகேங்களா, பாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி நம்ம இப்படி மேக் பண்ணணும். அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள் தாங்க. இதில் எல்லா ஒர்க்கும் ரொம்ப சிம்பிள் தான். பாருங்கள் இந்த கலர் வந்து நான் பீக்குக்கும் லெக்குக்கும் இந்த கலர் எடுத்திருக்கேன். பாருங்கள் ஃபஸ்ட்டு 3 செயின்ஸ். இது நல்லா கேர்ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா நிறைய பேர்ட்ஸுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி செஞ்சாவே லெக் வந்து நல்லாயிருக்கும். பாருங்கள் 3 செயின்ஸ் போடுங்க. இது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள். பாருங்கள் நான் நல்லா பக்கத்தில் வச்சு காமிக்கிறேன். 3 செயின்ஸ் போடுங்க. 1 2 3 செயின்ஸ் போட்டாச்சு. அந்த 3 செயின்ஸ் போட்டு அந்த கடைசி செயினை விட்டுட்டு அதுக்கு டோட்டலாக 1 2 3 போட்டிருக்கோங்களா, அந்த 3rd செயினை விட்டுட்டு 2nd செயினில் வந்து ஒரு சிங்கிள் க்ரூஷே. அதுக்கு அடுத்தது அதே சேம் ஸ்பேஸில் இன்னொரு சிங்கிள் க்ரூஷே. சரிங்களா, அப்புறம் அதுக்கு அடுத்த செயின்லையும் அதே போல் 2 சிங்கிள் க்ரூஷே. புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? இது வெல்வெட் த்ரெட், அதனால ஸ்டிச்சஸ் தனித்தனியாக தெரியாது. பாருங்கள் 3 செயின் போட்டேன். அந்த லாஸ்ட் செயினை விட்டுட்டு அப்படியே 2nd செயினில் வந்து 2 சிங்கிள் க்ரூஷே, மறுபடியும் அடுத்ததில் 2 சிங்கிள் க்ரூஷே. டோட்டலாக நம்மளுக்கு 1 2 3 4 சிங்கிள் க்ரூஷேஸ் வரும். ஓகேங்களா, அதுக்கப்புறமா 2 செயின் போடுங்க. 2 செயின் போட்டு நம்ம ஒர்க்கை அப்படியே திருப்புறோம். அப்படியே திருப்பிட்டு இந்த 2 செயின் போட்டோம் இல்லைங்களா, அந்த சேம் ஸ்பேஸ், அந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச்சோட ஸ்பேஸ் இருக்குது இல்லைங்களா, அதில் ஒரு டிசி போடுறோம். ஒரு டிசி டபுள் க்ரூஷே. பாருங்கள் 2 வழியாக இழுத்து மறுபடியும் 2 வழியாக இழுக்கிறோம். இழுத்துட்டு 2 செயின் போடுறோம். 1 2 2 செயின் போட்டு அப்படியே கொண்டு வந்து இந்த மாதிரி 2 இது இருக்கு இல்லைங்களா, சேர்ந்த இடம், அந்த இடத்துல கொண்டு வந்து அந்த 2 வழியாகவும் இப்படி உள்ளே விட்டு இப்படி இழுத்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச். ஓகேங்களா, ஒரு ஃபிங்கர் ஆச்சு. அடுத்தது ஒரு சுற்றி பாருங்கள், இது 2nd ஸ்டிச். 2nd ஸ்டிச்சில் வந்து ஒரு டிசி, அதாவது கிளச்சு போடுறோம். அப்படின்னா என்ன, உள்ளே விட்டு எடுத்து 2 லூப்பில் மட்டும் இழுத்துட்டு அடுத்த லூப் இழுக்காமல் அப்படியே வச்சுக்கிறோம். மறுபடியும் ஒரு சுற்றி உள்ள அதே இடத்துல உள்ளே விடுறோம், அப்படியே இழுக்கிறோம். அங்கேயும் 2 லூப்பில் மட்டும் இழுத்துட்டு அப்படியே வச்சுக்கிறோம். இப்போ இது நம்ம இதில் பார்த்தா 1 2 3 லூப் இருக்குங்க. அந்த 3 லூப்லேயும் இப்படி இழுங்க. 3 லூப்லையும் இப்படி இழுத்துட்டு 2 செயின் போடுங்க. 2 செயின் போட்டு நம்ம அந்த 3 லூப்பில் இழுத்தோம் இல்லைங்களா, அந்த 3 லூப் வழியாகவும் இப்படி அந்த 2 செயின் போட்டுட்டு அப்புறம் நம்ம இதை வந்து விடணும் உள்ள. பாருங்கள் அந்த 3 லூப் வழியாகவும் இப்படி உள்ளே விடணும். உள்ளே விட்டு பாருங்கள் அந்த 3 லூப் இருக்குங்களா, 3 லூப் வழியாகவும் இழுத்துட்டு அப்புறம் அதில் அப்படியே ஒரு ஸ்லிப் ஸ்டிச். பாருங்கள் இது 2வது விரல், இது ஒரு விரல் 2வது, அப்புறம் டோட்டலாக நம்மளுக்கு 3 இருக்கும். மறுபடியும் இது நல்லா இழுத்துக்கோங்க. ஒரு சுற்றுங்க. சுற்றிட்டு பாருங்கள் அடுத்தது இதை கடைசி இதை விட்டுருங்க. இந்த 2nd இது 3வது இடத்துல விட்டு அதே போல் இப்போ போட்ட மாதிரியே தான் ஒரு டிசி, அதாவது கிளச் மாதிரி கம்ப்ளீட் பண்ணாமல் ஒரு டைம் விட்டு எடுத்துக்கோங்க. மறுபடியும் ஒரு சுற்றி உள்ளே விட்டு அப்படியே எடுத்து இந்த 2 லூப் வழியாக மறுபடியும் இழுத்துக்கோங்க. இப்போ டோட்டலாக நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்குது, 3 லூப் இருக்குது. 3 லூப் வழியாக ஒரு தடவை இழுத்துக்கோங்க. 2 செயின் போடுங்க. 2 செயின் போட்டு அந்த 3 லூப் போட்ட இடத்துல அப்படியே உள்ளே விட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச். அவ்வளோதாங்க லெக். சரிங்களா, உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். திருப்பி சொல்கிறேன் பாருங்கள். முதல்ல 3 செயின் போடுறோம். அடுத்தது அப்படியே 2nd செயினுக்கு வந்து 2 சிங்கிள் க்ரூஷே, அதுக்கு அடுத்த செயினில் 2 சிங்கிள் க்ரூஷே போடுறோம். அப்போ டோட்டலாக நம்மளுக்கு 4 சிங்கிள் க்ரூஷே ஆயிடுது. அப்புறம் 2 செயின் போட்டு நம்ம ஒர்க்கை திருப்புறோம். திருப்பிட்டு அந்த சேம் ஸ்பேஸில் ஒரு டிசி போட்டு 2 செயின் போட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச். அதுக்கு அடுத்ததில் 2 டிசி, அதாவது கிளச்சு போட்டு 2 செயின் போட்டு ஸ்லிப். அதுக்கு அடுத்ததுலேயும் கிளச்சு போட்டு 2 செயின் போட்டு ஸ்லிப். கிளச்சுன்னு என்னது, டிசி வந்து கம்ப்ளீட் பண்ணாமல் 2 டைம்ஸ் போடுறது. ஓகேங்களா, பாருங்கள் இதோட நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இங்கே கொஞ்சமாக நம்ம இது வந்து ஸ்டிச் பண்ண போகிறது இல்லைங்க, நம்ம ஒட்ட வைக்க தான் போகிறோம். பாருங்கள் பண்ணிவிட்டு அப்படியே இப்படி இழுத்து விட்ருங்க. எதுவுமே பண்ண வேண்டாம். இப்படி இழுத்து விட்டுட்டு
த்ரெட்டை ஃப்ரண்ட் சைடு எது பேக் சைடு எதுன்னு பார்த்துக்கோங்க. பாருங்கள், நம்ம கால் வந்து இப்படி வைக்க போகிறோம். ஓகேங்களா? பாருங்கள், அதுக்கு தகுந்த மாதிரி இழுத்துட்டு, வெல்வெட் த்ரெட்டு தான், அதனால் உங்களுக்கு 2 சைடு ஒரே மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு எந்த சைடு வேணுமோ அந்த சைடு ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி போட்டாச்சு. கால் வந்து நம்ம ஸ்டிச் பண்ண முடியாதுங்க, ஒட்டை தான் வைக்க போகிறோம். பாருங்கள், இது ஒரு சைடு கால், பாருங்கள், இது 2வது சைடு. நீங்கள் இப்படியும் வச்சுக்கலாம். ஓகேங்களா? பாருங்கள், இது வந்து பேக் சைடை இழுத்து விட்ருங்க. ரொம்ப சிம்பிளுங்க இது. இந்த ஒர்க்கு அழகாகவும் இருக்கும். முடிச்சதையும் பார்த்தா பாருங்கள், நம்மளுக்கு 2 கால். ஓகேங்களா? இந்த மாதிரி கால் மாதிரி பண்ணியாச்சு. இப்போ நம்ம எல்லா பார்ட்டும் ரெடி பண்ணியாச்சு. ஹெட் ரெடி பண்ணியாச்சு, ஐஸ் ரெடி பண்ணியாச்சு, விங்ஸ் ரெடி பண்ணியாச்சு, காலும் ரெடி பண்ணியாச்சு. அடுத்தது வந்துட்டு பாடி பார்ட்டு. பாருங்கள், கால் வந்து இந்த மாதிரி தான் ஒட்ட வைக்கணும். இதில் வந்து வேறு த்ரெட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். பாருங்கள், கால் இந்த மாதிரி பண்ணி ஒட்ட வச்சுருக்கு. இப்போ பாடி பார்ட், ஹெட்டை வந்து நம்ம ஜாயின் தான் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ இந்த பாடி பார்ட் வந்து எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பாடி பார்ட்டுக்கு நான் சொல்கிற பார்ட்டை முடிச்சு வச்சுருங்க. ஃபஸ்ட்டு வந்து மேஜிக் ரிங்குள்ளே 6 சிங்கிள் க்ரூஷே போடுங்க. அதுக்கு அடுத்தது ஒவ்வொரு இன்க்ரீஸ் 12 சிங்கிள் க்ரூஷேஸ் இருக்கணும். அதுக்கு அடுத்தது ஒரு சிங்கிள் க்ரூஷே ஒரு இன்க்ரீஸ்னு போடுங்க. அதுக்கு அடுத்தது 2 சிங்கிள் க்ரூஷே 2 இன்க்ரீஸ்னு போடுங்க. அதுக்கு அடுத்தது 3 சிங்கிள் க்ரூஷே ஒரு இன்க்ரீஸ் போடுங்க. ஓகேங்களா? அதை முடிச்சுட்டு எல்லாத்துலேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரூஷே போடுங்க. அந்த ரவுண்ட் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எப்படி போடலான்னு பார்க்கலாம். ஏன்னா இது ஆல்ரெடி உங்களுக்கு வந்து இந்த ரோஸ் எல்லாம் போடுறதுக்கு தெரியும். நம்ம திருப்பி அந்த ரோஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தோம்னா டைம் எடுக்குங்க. அதனால் பேட்டர்ன் கொடுக்குறேன், நீங்கள் அதை முடிச்சுருங்க. ஓகேங்களா? பாருங்க, 6 போட்டோம், அப்புறம் 12, அப்புறம் ஒரு சிங்கிள் க்ரூஷே ஒரு இன்க்ரீஸ், 2 சிங்கிள் க்ரூஷே ஒரு இன்க்ரீஸ், 3 சிங்கிள் க்ரூஷே ஒரு இன்க்ரீஸ், அப்புறம் எல்லா இடத்துலையும் ஒரு சிங்கிள் க்ரூஷே வித்தவுட் ஸ்லிப் ஸ்டிச் இல்லாமல் நான் போட்டு வந்தேங்க. அதாவது ஸ்லிப் ஸ்டிச் போடாமல் அப்படியே ரவுண்டை கண்டினியூ பண்ணிட்டு வந்தேன். இப்போது சுற்றி எல்லாத்துலேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரூஷே போட்டதையும் அடுத்தது பாருங்கள், ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இந்த ரவுண்டை இதோட முடிச்சுக்கிறேன். பாருங்கள், ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இந்த சர்க்கிளை நம்ம இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம். கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இனி வந்து நம்ம மேலே பார்த்த மாதிரி போகணும். அதனால தான் இங்கே ஸ்லிப் ஸ்டிச் போட்டு நான் ஸ்டாப் பண்ணிட்டேங்க. அதுக்கு அடுத்தது பாருங்கள், ஒரு செயின் போடுறேன். ஒரு செயின் போட்டு எல்லா ஸ்டிச்சிலையும் நம்ம இந்த பேக் லூப் இருக்கு இல்லைங்களா, பேக் லூப்பில் மட்டும் எல்லாத்துலேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரூஷே போட்டு வரணும். நல்லா பாருங்கள், இந்த பேக் லூப் இப்படி 2 லூப் இப்படி 2 இருக்கு இல்லைங்களா, அதில் இப்படி பேக்கில் இருக்கிறதுல மட்டும் ஒரு சிங்கிள் க்ரூஷே. இந்த பேக்கில் இருக்கிறதுல மட்டும் ஒர்க் பண்ணிட்டு வாங்க. பேக் லூப்பில் மட்டும் இப்போ நம்ம மேல் நோக்கி அப்படியே எடுத்துகிட்டு போகிறோம். அதனால பேக் லூப்பில் மட்டும் போட்டு வரோம். ஓகேங்களா? சுற்றியும் இது வரைக்கும் அப்படியே பேக் லூப்பில் மட்டும் போட்டு வாங்க. பாருங்க, பேக் லூப்பில் மட்டும் ஒர்க் பண்ணிட்டு வந்தாச்சு. பேக் லூப்பில் ஒர்க் பண்ணிட்டு வந்துட்டு இந்த ஃபஸ்ட்டு லூப்பில் வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு அப்படியே இந்த இதை அப்படியே எடுத்துக்கோங்க. எடுத்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஜாயின் பண்ணுறோம். ஓகேங்களா? பாருங்கள், கீழ் சர்ஃபேஸ் வந்து நம்மளுக்கு இப்படி ஃப்ளாட்டாக இருக்கணும். பாருங்கள், இப்படி வந்து இப்படி வரும். அது ஸ்பாஞ்செல்லாம் ஃபில் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த இடம் கரெக்டாகிடும். ஓகேங்களா? இப்போ இதை முடிச்சுட்டு அதுக்கு அடுத்தது ஃபுல்லாக எல்லாத்துலேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரூஷேவே போட்டுவாங்க. டோட்டலாக 30 இருக்கணும் சிங்கிள் க்ரூஷே. பாருங்கள், 1 செயின் வழியாக லூப் அந்த ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் லூப், மற்ற எல்லாத்துலேயும் செயினில் தான். சரிங்களா? இப்படி சுற்றியும் போட்டுவாங்க. டோட்டலாக கவுண்ட் பண்ணிகிட்டே போட்டுவாங்க. நம்மளுக்கு 30 சிங்கிள் க்ரூஷேஸ் இருக்கணும். 30 செயின்ஸ் வந்தாச்சு. இப்போது ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் வந்து ஸ்லிப் ஸ்டிச் போடுறோம். ஓகேங்களா? இப்போ இந்த ரவுண்ட் வரைக்கும் நம்ம முடிச்சுட்டு வந்தாச்சு. இனி நம்ம ஒர்க் பண்ண போகிறது எல்லாமே ஹெச்டிசி ரவுண்டு. ஹெச்டிசி ரவுண்டு வந்து நம்ம ஒர்க் பண்ண போகிறோங்க. ஃபஸ்ட்டு நல்லா பார்த்துக்கோங்க இந்த ரவுண்டு. ஏன்னா இந்த ஒரு ரவுண்டு வந்து உங்களுக்கு நல்லா புரிஞ்சு கரெக்டாக கொண்டு வந்துட்டிங்கன்னா அடுத்த ரவுண்டெல்லாம் ஈஸியாக இருக்கும். பாருங்கள், பஃப் ஸ்டிச் போட போகிறோம். இந்த 3 ரவுண்டு தான் நம்ம பஃப் ஸ்டிச் போட போகிறோம். இந்த ஃபஸ்ட்டு 3 பஃப் வந்து கரெக்டாக போட்டிங்கன்னா போதும். அதுக்கப்புறமா அதுக்கு மேலே ஒன்று சென்டரில் வர மாதிரி போடணும். அதுக்கப்புறம் இங்கே மேலே ஒன்று சென்டரில் வர மாதிரி. அதனால் இந்த ஒரு ரோ மட்டும் கரெக்டாக போட்டோம்னா மற்றெல்லாம் கரெக்டாக போட்டுடலாம். ஓகேங்களா? பஃப் ஸ்டிச் இங்கே முன்னாடி மட்டும் பஃப் ஸ்டிச், பேலன்ஸ் எல்லாம் நார்மல் ஸ்டிச்சஸ் தான். ஓகேங்களா? இதெல்லாமே ஹெச்டிசி ஹாஃப் டபுள் க்ரூஷியில் பண்ண போகிறோம். பாருங்கள், முதல்ல பாருங்கள், ஒரு 2 செயின் இங்கேருந்து நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 2 செயின் போடுறோம். ஒரு சுற்றி ஃபஸ்ட்டு இதில் கொண்டு வந்து ஒரு ஹெச்டிசி அப்படியே போட்டுறோம். டோட்டலாக ஒரு
3 ஹெச்டிசி போடுங்க. 1 2 ஒரு 3 ஹெச்டிசி. புரிஞ்சுதுங்களா? நான் என்ன பண்ணேன், 2 செயின் போட்டேன். அடுத்ததில் ஒரு ஹெச்டிசி, அடுத்ததில் ஒரு ஹெச்டிசி, அடுத்ததில் ஒரு ஹெச்டிசி. இப்போது இங்கே பஃப் போடுறேன். பஃப் எப்படின்னு பாருங்கள். ஒரு ஹெச்டிசி சேம் ஸ்பேஸில் 5 டைம் ஹெச்டிசி போடுங்க. 1 2 3 4 5. என்ன பண்ணியிருக்கேன், ஒரே ஸ்பேஸில் பாருங்கள், ஒரே செயினுக்குள்ளே 5 டைம் ஹெச்டிசி போட்டிருக்கேன். 1 2 3 4 5. இப்போது இதில் 1 2 3 4 5 இந்த 5வது ஹெச்டிசிக்குள்ளே இப்படி விட்டு பஃப் போடுவோம் இல்லைங்களா, நல்லா இழுத்து இப்படி ஒரு இது. இப்போ பாருங்கள், இந்த நேர் குண்டா தெரியுதுங்களா? அடுத்தது அப்படியே ஒரு செயின் போட்டுக்கோங்க. ஒரு சுற்றி அடுத்த ஸ்டிச் பாருங்கள், இதுதான் பஃப்பு. அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் நல்லா ஒட்டி இருக்கும். அந்த ஸ்டிச்சை பார்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த ஸ்டிச்சு முடிஞ்சதையுமே நீங்கள் இங்கே வந்து ஒட்டி இருக்கிறங்காட்டிக்கு இது கூட சேர்ந்த மாதிரி இருக்கும். டக்குன்னு நீங்கள் இதை விட்டுட்டு அடுத்தது வந்துடக்கூடாது. நல்லா இப்படி நகர்த்தி பார்த்தோம்னாவே தெரியும் இங்கே ஒரு ஸ்டிச் இருக்கும். சரிங்களா? என்ன பண்ணோம், இந்த ரோ முடித்ததையும் 2 செயின் போட்டோம். 1 2 3 ஹெச்டிசி போட்டோம். ஒரு பஃப் போட்டோம். பஃப் எப்படி, ஒரே ஸ்டிச்சில் 5 டைம் ஹெச்டிசி போட்டு ஜாயின் பண்ணியிருக்கோம். அப்புறம் ஒரு செயின் போட்டு ஒரு ஹெச்டிசி. அதுக்கு அடுத்ததுலேயே ஒரு பஃப் பாருங்கள், ஒரு சுற்றி 1 டைம் 2 டைம் 3 டைம் 4 டைம் 5 டைம் போட்டாச்சு. 1 2 3 4 5 டைமில் இருக்கிற ஹெச்டிசிக்குள்ளே விட்டு இதை டைட்டாக இழுத்து அப்படியே இழுத்து ஒரு பஃப். அதுக்கு மேலே ஒரு செயின். மறுபடியும் ஒரு சுற்றி பக்கத்து ஸ்டிச்சில் வந்து ஒரு ஹெச்டிசி. ஹெச்டிசினா எல்லாத்துலேயும் ஒரு தடவை இழுத்தணும். பாருங்கள், தனித்தனியாக தெரியுதுங்களா? தனித்தனியாக தெரியுதுங்களா? 2 பஃப் அப்புறம் ஒரு ஹெச்டிசி போட்டாச்சு. மறுபடியும் ஒரு சுற்றுறோம். பார்க்குறக்கு தாங்க உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக தெரிகிற மாதிரி இருக்கும். ஆனால் ஒர்க் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு டைம் அவுள் போடும்போதும் கூட உங்களுக்கு கொஞ்சம் எனக்கு இது வந்து நான் ஃபஸ்ட்டு டைம் ஒர்க் பண்ணும்போதும் கூட எனக்கு எங்கேயாவது மிஸ் பண்ணிடுவோமோ அப்படின்னு பயந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் வந்து இந்த பார்ட்டெல்லாம் நம்ம ஒர்க் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுங்க ஒரு சைடு ஒர்க் பண்ணும்போது. ஆனால் அடுத்த தடவை ஒர்க் பண்ணும்போது ரொம்ப சிம்பிளாகிடுச்சு. நம்ம வந்து எப்படின்னு சொல்லிட்டு பேட்டர்ன் மட்டும் தெரிஞ்சோம்னா போதுங்க, ஈஸியாக ஒர்க் பண்ணிடலாம். ஓகேங்களா? பாருங்க எவ்வளோ டைம் போட்டிருக்கேன். 1 2 3 4 5 டைம் போடுறேன். கொஞ்சம் இழுத்து விடுறேன். 1 2 3 4 5வது ஸ்டிச் வழியாக விடுறேன். இழுத்துக்கிறேன். இழுத்துட்டு இந்த வழியாக இழுத்துட்டு ஒரு செயின். ஓகேங்களா? அப்புறம் பக்கத்து ஸ்டிச்சில் பாருங்கள், ஸ்டிச்சே தெரியாது. பக்கத்து ஸ்டிச்சில் வந்து ஒரு ஹெச்டிசி. ஓகேங்களா? இப்போ நான் எவ்வளோ போட்டிருக்கேன், 1 2 3 வந்து பஃப் போட்டிருக்கேன். இனி சுற்றி நம்ம இந்த ரோ முடிகிற வரைக்கும் சுற்றியும் ஒவ்வொரு ஹெச்டிசி லாஸ்ட் வரைக்கும் போட்டு வரணும். அவ்வளோதாங்க. பாருங்கள், ஒரு சுற்றுறேன். அடுத்த ஸ்டிச்சில் ஒரு ஹெச்டிசி. ஒரு சுற்றுறேன். அடுத்த ஸ்டிச்சில் ஒரு ஹெச்டிசி. ஒரு ஸ்டிச் கூட லீவ் பண்ணாமல் எல்லா ஸ்டிச்லேயும் அப்படியே சுற்றி எண்டு வரைக்கும் ஒவ்வொரு ஹெச்டிசி போட்டுவாங்க. பாருங்கள், இந்த எண்டுக்கு போட்டு வந்தாச்சு. டோட்டலாக உங்களுக்கு 30 ஹெச்டிசியும் வந்திருக்கணும். ஓகேங்களா? பண்ணிவிட்டு பாருங்கள், இந்த செயினை விட்டுறேன். இந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் வந்துட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போடுறேன். இந்த செயினை விட்டுருங்க. அந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் வந்து நம்ம ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போடணும். பாருங்கள், நம்மளுக்கு பாடி இப்படி வரணும். ஓகேங்களா? இது ஒர்க் பண்ணும்போதே ஒரு அட்டை எடுத்து வச்சுக்கோங்க. அட்டை பாக்ஸ், இந்த மாதிரி ஒரு அட்டை பாக்ஸ் இருந்தால் எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த அட்டை பாக்ஸு எந்த மாதிரி உங்கள் வீட்டில் கெட்டியாக துணி அட்டை அந்த மாதிரி அட்டைக்கு வந்துட்டு கொஞ்சம் திக்னஸாக இருக்கணும். சரிங்களா? அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்க, நான் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிறேன். எடுத்து வச்சுட்டு இந்த சர்க்கிள் வந்து எவ்வளோ பெருசு வருதுன்னு பாருங்கள். ஏதாவது மூடி அந்த மாதிரி எடுத்து அளந்து பார்த்துக்கோங்க. பாருங்கள், நான் இந்த மூடி எடுத்து அளந்து பார்க்குறேன். பாருங்கள், உள்ளே வைக்கும்போது உங்கள் வீட்டில் இந்த மாதிரி பழைய டப்பா மூடி இருந்தால் நீங்கள் இப்படி உள்ளே மூடிவே இப்படி உள்ளே வச்சுக்கலாம்.
பாருங்கள். இப்படி வச்சிட்டோம்னா கீழே வந்து நம்ம ஷோகேஸில் வைக்கும்போது நம்மளுக்கு ஒரு ஃப்ளாட் போர்ஷன் கிடைக்கும். பாருங்கள், இந்த மாதிரி வைக்கும்போது நம்மளுக்கு ஒரு ஃப்ளாட் போர்ஷன் கிடைக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி வச்சுக்கலாம். சப்போஸ் இந்த மாதிரி மூடி இல்லாதவங்க இந்த மாதிரி அட்டை பாக்ஸ் எடுத்து அந்த அட்டை பாக்ஸை நல்லா இப்படி கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நான் இந்த மாதிரி ஒரு அட்டை பாக்ஸ் எடுத்து இதை ஒரு 2 பீசஸாக நான் கட் பண்ணிக்கிறேன். நம்ம 2 பீசஸாக கட் பண்ணணுங்க. ஏன்னா நல்லா திக்காக இருக்கணும் நம்மளுக்கு. ஒரு பீஸாக வச்சோம்னா அட்டை வளைஞ்சிரும். பாருங்க, அதே மாதிரி அடுத்த பீஸையும் கட் பண்ணிக்கலாம். கரெக்டாக அந்த பென்சில் ரவுண்ட் பண்ணியிருப்போம் இல்லைங்களா, அந்த சர்க்கிள் கரெக்டாக அப்படியே கட் பண்ணிட்டு வாங்க. இந்த மாதிரி நான் 2 சர்க்கிள் கட் பண்ணியாச்சு. கட் பண்ணிவிட்டு இதை 2ஐயும் நல்லா பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணும்போது நம்மளுக்கு நல்ல திக்னஸ் கிடைக்கும். பாருங்கள், க்ளூ கன், நார்மல் க்ளூ எது வேணாலும் போட்டு நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி 2-3 அட்டை வச்சு கூட நீங்கள், ஏன்னா அப்போ நம்ம கீழே இந்த ரவுண்ட் வந்து நம்மளுக்கு நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். ஓகேங்களா? இது வந்து நம்ம இந்த ஒர்க் முடிகிற வரைக்கும் இதை வந்து காய வச்சிடலாம். அப்படியே காஞ்சிட்ருக்கட்டும். ஓகேங்களா? இது ஃபஸ்ட்டே பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம இது முடியிருக்குள்ள அது ட்ரை ஆயிரும். ஓகேங்களா? இப்போது செகண்ட் ரோ எப்படி போடுறோன்னு பாருங்கள். ஃபஸ்ட் ரோ முடிச்சாச்சு. செகண்ட் ரோ இந்த பஃப்புக்கு முன்னாடி ஆரம்பிக்கணும். நல்லா பாருங்கள், இந்த பஃப்புக்கு இங்கே ஸ்டிச் இருக்குங்களா, இந்த ஸ்டிச்சுக்கு முன்னாடி ஸ்டிச்சில் நம்ம ஆரம்பிக்கணும். அதாவது இந்த பஃப்புக்கு முன்னாடி பஃப் வரணும். இதெல்லாம் நம்ம கணக்கு வச்சுக்கிறது தாங்க. ஏன்னா ஸ்டிச்சு கவுண்ட் சொல்கிறத விட இது நீங்கள் கணக்கு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு போடுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இங்கே ஒரு செயின் போட்டாச்சு. சேம் ஸ்பேஸில் நான் ஒரு ஹெச்டிசி போடுறேன். அடுத்த ஸ்பேஸ்லேயும் நல்லா பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு 2 செயின் போட்டு 3 ஹெச்டிசி போட்டாங்களா. சாரி, இந்த ரோ வந்துட்டு இருங்க ஒரே நிமிஷம். இந்த ரோ வந்து ஃபஸ்ட்டு நம்ம சிங்கிள் க்ரூஷே ரவுண்ட்ஸ் போட்டு வரணுங்க. பாருங்கள், சிங்கிள் க்ரூஷே ரவுண்டு போட்டு வரணும். ஒரு ரோ சிங்கிள் க்ரூஷே போடணும், அடுத்த ரோ தான் நம்ம பஃப் போடணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து பஃப் வந்து நல்லா தெரியும். ஓகேங்களா? பாருங்கள், எல்லா ஸ்டிச்சஸ்லேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரூஷே போட்டுவாங்க. பாருங்கள், இதுக்கு மேலே இந்த பஃப்புக்கு மேலே தெரியுதுங்களா, இந்த பஃப்புக்கு மேலே ஒரு செயின் தெரியுதுங்களா, இதில் ஒரு டைட்டாக பஃப் டைட்டாக இருக்குங்க. நல்லா ப்ரெஸ் பண்ணி உள்ளே விடுங்க. பாருங்கள், இந்த பஃப் மேலே ஒரு சிங்கிள் க்ரோஷே, அப்புறம் இந்த ஸ்பேஸில் ஒரு ஹெச்டிசி போட்டோம் இல்லைங்களா, அங்கே ஒரு சிங்கிள் க்ரோஷே. அது 2 மட்டும் நம்ம கொஞ்சம் கரெக்டாக பண்ணணுங்க. இங்கே பாருங்கள், இந்த பஃப்புக்குள்ளே இந்த நேரம் ஒரு சிங்கிள் க்ரோஷே வரணும். அப்புறம் அந்த ஸ்பேஸில் ஒரு
சிங்கிள் க்ரூஷே. ஓகேங்களா? இந்த பஃப் இப்படி தனியாக தெரியணும். அதே மாதிரி இந்த பஃபுக்கு மேலே உள்ள செயினில் ஒரு சிங்கிள் க்ரூஷே, இந்த பக்கத்தில் உள்ள ஒரு சிங்கிள் க்ரூஷே. பாருங்கள், இதில் இந்த பஃபுக்கு மேலே உள்ள செயினில் ஒரு சிங்கிள் க்ரூஷே, அடுத்ததில் ஒரு சிங்கிள் க்ரூஷே. ஓகேங்களா? இந்த மாதிரி வரணும். அப்போ தான் இப்படி வந்து நமக்கு தனியாக தெரியும். இதே மாதிரி சுற்றியும் நீ அப்படி எல்லாத்துலேயும் ஒரு சிங்கிள் க்ரூஷே போட்டு வந்துடுங்க. நீங்கள் நார்மல் சிங்கிள் க்ரூஷே போட்டாலும் ஓகே தான், நீங்கள் அமிக்ருமி சிங்கிள் க்ரூஷே போட்டாலும் ஓகே தான். சரிங்களா? இதே மாதிரி ஃபுல்லாக இது வரைக்கும் சிங்கிள் க்ரூஷே போட்டு வாங்க. பாருங்கள், லாஸ்ட்டு ஸ்டிச் வந்துட்டு இந்த ஃபஸ்ட் இதுக்கு மேலே நான் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ இங்கே தாங்க நம்ம பார்க்கணும். பாருங்கள், 2 செயின் போடுறேன். சேம் ஸ்பேஸில் ஒரு ஹெச்டிசி போடுறேன். ஃபஸ்ட்டு இந்த நம்ம பஃப் போடும்போது 2 செயின் போட்டு 3 ஹெச்டிசி போட்டு இந்த பஃப் ஆரம்பித்தோம் இல்லைங்களா? அதே மாதிரி இங்கே 2 செயின் போட்டு 2 ஹெச்டிசி போட்டு ஆரம்பிக்கிறோம். பாருங்கள், 2 செயின் போட்டாச்சு. சேம் ஸ்பேஸில் ஒரு ஹெச்டிசி, இன்னொரு ஹெச்டிசி. இந்த பஃப்புக்கு முன்னாடி தெரியுதுங்களா? நல்லா பார்த்துக்கோங்க. இதில் நம்பர்ஸ் கவுண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறத விட நீங்கள் இப்படி பார்த்துட்டிங்கனாவே தெரியும். இந்த பஃப்புக்கு முன்னாடி இருக்கிறதுல ஒரு பஃப் போடணும். சரிங்களா? பஃப்னா 5 ஹெச்டிசி. 1 2 3 4 5 ஹெச்டிசி போட்டு கொஞ்சம் இழுத்து விடுங்க. 1 2 3 4 5 இந்த 5ஆவது இடத்துல வந்து விட்டு அப்படியே இந்த த்ரெட்டை இழுத்து இப்படி எடுத்துருங்க. எடுத்துட்டு ஒரு செயின், இந்த ஒரு செயினில் தான் அடுத்தது நம்ம சிங்கிள் க்ரூஷே போடணும். வந்துட்டு ஒரு சுற்றி பக்கத்து பாருங்கள், இந்த பக்கத்து ஸ்டிச்சில் ஒரு ஹெச்டிசி. இப்போ எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் நம்மளுக்கு. இப்போது இந்த பஃப் இங்கே இருக்குது, இந்த பஃப் வந்து இப்படி இந்த பஃபுக்கு முன்னாடி வந்திருக்கு, இந்த பஃபுக்கு மேலே ஒரு ஹெச்டிசி வந்திருக்கு. ஓகேங்களா? இப்போது இந்த ஹெச்டிசி போட்டு இந்த 2 பஃபுக்கு நடுவில் ஒரு ஸ்டிச் இருக்கு இல்லைங்களா? இதில் அடுத்த பஃப் 1 2 3 4 5 கொஞ்சம் இழுத்துட்டு 1 2 3 4 5 5ஆவது இடத்துல விட்டு போட்டு ஒரு செயின், மறுபடியும் ஒரு சுற்றி பக்கத்து இதில் ஒரு ஹெச்டிசி. ஓகேங்களா? இப்போ எப்படி தெரியுதுன்னு பாருங்கள். இந்த 2 பஃப், இந்த பஃபுக்கு இப்படி 2 இருக்குது. அடுத்தது இப்போது இந்த பஃபுக்கு நேரம் ஒரு ஹெச்டிசி போட்டாச்சு. அடுத்தது இங்கே 1, அதாவது ஒரு பஃப் ஒரு ஹெச்டிசி அப்படி கணக்கு வச்சுக்கோங்க. 1 2 3 4 5 ஹெச்டிசி போடுறேன். 1 2 3 5th ஸ்டிச்சில் வந்து இழுத்து ஒரு செயின் ஸ்டிச் போடுறேன். ஒரு சுற்றி பக்கத்துலேயே ஒரு ஹெச்டிசி போடுறேன். இப்போ டோட்டலாக நம்மளுக்கு எவ்வளோ பஃப் வந்திருக்கு? 1 2 3 பஃப் தான் வந்திருக்கு. அப்போ நம்ம 4 போடணும். ஒரு சுற்றி 1 2 3 4 5 போட்டாச்சு. 1 2 3 4 5 5th செயினில் வந்துட்டு ஒரு டிசி, ஒரு செயின் போட்டு பக்கத்தில் ஒரு ஹெச்டிசி. ஓகேங்களா? பாருங்கள் எப்படி போட்டிருக்கோன்னு. 2 செயின் போட்டோம், ஒரு ஹெச்டிசி, இன்னொரு ஹெச்டிசி போட்டோம், ஒரு பஃப் போட்டோம், அதுக்கு அடுத்தது ஒரு ஹெச்டிசி போட்டோம், ஒரு பஃப் போட்டோம், ஒரு ஹெச்டிசி போட்டு ஒரு பஃப், ஒரு ஹெச்டிசி போட்டு ஒரு பஃப். பஃப்னா ஒரே ஸ்டிச்சுக்குள்ளே 5 டைம் ஹெச்டிசி போட்டு ஒரு செயின் போடணும். பாருங்கள், 3 4, அடுத்தது நம்மளுக்கு 5, அடுத்த ரோவில் 5 போடணும். இப்போ சுற்றியும் இங்கிருந்து இது வரைக்கும் எல்லாத்துலேயும் ஒவ்வொரு ஹெச்டிசி போட்டு வந்துடுங்க. பாருங்கள், சுற்றி போட்டு வந்துட்டேன். இந்த 2 செயின்ஸ் விட்டுட்டு ஃபஸ்ட்டு ஸ்டிச் போட்டோம் இல்லைங்களா? இந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச்சு அதில் வந்து நான் ஸ்லிப் ஸ்டிச் போடுறேன். போட்டு ஒரு செயின் போடுறேன். எல்லாத்துலேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரூஷே. இங்கிருந்து ஃபுல்லாக எல்லாத்துலேயும் நம்மளுக்கு ஒவ்வொரு ரவுண்ட்லேயும் 30 வரணும். ஓகேங்களா? பாருங்கள், இங்கே ஒரு சிங்கிள் க்ரூஷே போட்டிருக்கேன். அப்புறம் இங்கே ஒன்று போட்டாச்சு. கரெக்டாக போட்டு வரணுங்க. பாருங்கள், இதுக்கு மேலே அடுத்தது நம்மளோட இந்த பஃப் மேலே, அப்புறம் பஃப்புக்கு கேப்பில்
மறுபடியும் பஃபோட மேலே அங்கே செயின் போட்டங்காட்டிக்கு உங்களுக்கு கொஞ்சம் அந்த நேரம் வந்து டைட்டாக இருக்கும், பார்த்து உள்ள இன்சர்ட் பண்ணுங்கள். பாருங்கள். அடுத்தது ஹெச்டிசி மேலே, அடுத்தது பஃப் மேலே, அடுத்தது ஹெச்டிசி. ஒரே இதில் 2 டைம்ஸ் விட்டுறாதீங்க, அப்புறம் கவுண்ட் அதிகமாயிரும். ஓகேங்களா? பாருங்கள். இதே மாதிரி சுற்றியும் இது வரைக்கும் போட்டுவாங்க. 30 இருக்கணும். பாருங்கள், ஒவ்வொரு சிங்கிள் குரோஷே போட்டு வந்தாச்சு. 3 4 பஃப். இந்த ரோவில் நம்மளுக்கு 5 பஃப்ஸ் இருக்கணும். 2 செயின் போட்டு 3 ஹெச்டிசி போட்டு இந்த பஃப் ஆரம்பித்தோம். 2 செயின் போட்டு 2 ஹெச்டிசி போட்டு இந்த பஃப் ஆரம்பித்தோம். இப்போ பாருங்கள், 2 செயின் போட்டு 1 ஹெச்டிசி போட்டு ஒரு பஃப் ஆரம்பிக்கிறோம். பாருங்கள், அவ்வளோதாங்க கவுண்ட்டு. சேம் ஸ்பேஸில் தான் ஹெச்டிசி போட்டிருக்கேன். பாருங்கள், இப்போ இந்த பஃபுக்கு முன்னாடி நம்மளுக்கு வரணும். முன்னாடி வரணும்னா இந்த இடத்துல நம்ம போட்டோம்னா தான் இப்போ இதுக்கும் சைடாக தெரியும். சரிங்களா? அப்போது இதில் ஒரு பஃப் 1 2 3 எவ்வளோ போட்டிருக்கோம்? 3 4 5 போட்டாச்சு. 1 2 3 4 5. 5th ஸ்டிச்சில் வந்து ஒரு செயின், ஒரு சுற்றி பக்கத்து ஸ்டிச்சில் வந்துட்டு ஒரு ஹெச்டிசி, அடுத்ததில் ஒரு பஃப் 1 2 3 4 5. போட்டாச்சு. 1 2 3 4 5. ஒரு செயின், ஒரு சுற்றி பக்கத்தில் ஒரு ஹெச்டிசி. பாருங்க, இதுக்கு முன்னாடி வந்து இதுக்கு சென்டரில் ஒரு ஹெச்டிசி, அதுக்கு அடுத்ததில் ஒரு பஃப் 1 2 3 4 5. 1 2 3 4 5. சுற்றி பக்கத்தில் ஒரு ஹெச்டிசி 1 2 3 4 5. 1 2 3 4 5. ஒரு செயின், ஒரு ஹெச்டிசி, சுற்றி அடுத்ததில் ஒரு பஃப் 1 2 3 4 5. 1 2 3 4 5. பாருங்க, கடைசி வரைக்கும் போட்டு வந்தாச்சு. போட்டு வந்துட்டு இப்போ இங்கே வந்துட்டு நம்ம இந்த பஃப் ஸ்டிச் கிட்ட வந்து தான் ஸ்லிப் ஸ்டிச் போடணும். பாருங்கள், கடைசி வரைக்கும் வந்துட்டு இந்த செயின்லலாம் போடக்கூடாது. கரெக்டாக இந்த பஃப் ஸ்டிச் கிட்ட வந்துட்டு ஸ்லிப் ஸ்டிச் போடணும். ஓகேங்களா? அவ்வளோதாங்க. இனி சுற்றியும் ஒவ்வொரு சிங்கிள் குரோஷே போட்டு வந்தால் நம்மளுக்கு பாடி பார்ட் கம்ப்ளீட். பாருங்கள், இனி சுற்றியும் இதுக்கு மேலெலாம் அப்படியே ஒவ்வொரு சிங்கிள் குரோஷே போட்டு வந்து இதோட ஸ்டாப் பண்ணிடலாம். ஓகேங்களா? பாருங்கள், சிங்கிள் குரோஷே போட்டு வந்தாச்சு. கரெக்டாக 30 வரணும். அதுக்கப்புறமா இந்த ஃபஸ்ட்டு ஸ்பேஸில் வந்துட்டு இப்படி உள்ளே விட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச். ஓகேங்களா? ஸ்லிப் ஸ்டிச் போட்டு த்ரெட்டு கொஞ்சமாக விட்டு கட் பண்ணலாம். ஏன்னா நம்ம பாடி பார்ட் ஸ்டிச் பண்ணுறதுக்கு வேணும். அதனால் த்ரெட்டு கொஞ்சமாக விட்டுட்டு கட் பண்ணலாம். கட் பண்ணிவிட்டு பாருங்கள், அப்படியே உருவியாச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம போட்டு வந்தாச்சு. இப்போ இந்த நேரம் வந்து நம்ம அட்டை வந்து ஒட்ட வச்சு வச்சுருந்தோம் இல்லைங்களா,
அந்த அட்டையை இப்படி உள்ள இன்சர்ட் பண்ணிடலாம். பாருங்கள், இப்படி இன்சர்ட் பண்ணிட்டோம்னா இது வந்து அந்த ஃப்ளாட் போர்ஷன் பாருங்கள். நீங்கள் ஒட்ட வைக்கிறதுனாலும் ஒட்ட வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கும். அந்த மாதிரி வச்சாச்சு. ஓகேங்களா. அடுத்தது ஸ்டிச் பண்ணும்போது நம்ம ஸ்பாஞ்ச் எல்லாம் வச்சுக்கலாம். இப்போ பாடி பார்ட் கம்ப்ளீட் ஆயாச்சு. பாடி பார்ட் கம்ப்ளீட் ஆனதையும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு விங்ஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணுவோம். பாருங்கள், ஒன்ஸ் பாடி பார்ட் முடிஞ்சதையும் நம்ம முதல்ல விங்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணணும். அயன் நீடில் எடுத்துக்கோங்க. பாருங்கள், இது பாடி பார்ட்டு. இங்கே வந்து விங்ஸ் நம்மளுக்கே தெரியும் எந்தெந்த சைடு வரும் அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்கள், இப்படி இந்த பஃப் இருக்கு இல்லைங்களா, இந்த பஃப்புக்கு தொட்ட மாதிரி இப்படி வச்சுக்கோங்க. கொஞ்சமாக பஃப்பை விட்டு கொஞ்சமாக தள்ளி, ஒரு ஸ்டிச் மட்டும் தள்ளி, தெரியுதுங்களா? பஃப்பை விட்டு ஒரு ஸ்டிச் மட்டும் தள்ளி இப்படி வச்சுக்கோங்க. இது கஷ்டமே இல்லைங்க ஸ்டிச் பண்ணுறதுக்கு. பாருங்கள், அப்படியே இந்த பாடி பார்ட்டு கூட அப்படியே இப்படி வச்சு ஸ்டிச் பண்ண வேண்டியதுதான். பாருங்கள், இதை விட ஒரு ஸ்டிச் மட்டும் தான் தள்ளியிருக்கேன். பாருங்கள், பஃப்லேருந்து ஒரு ஸ்டிச் மட்டும் தள்ளியிருக்கேன். அப்படியே இப்படி வச்சுட்டு இப்படி உள்ளே விட்டுடுங்க. தெரியுதுங்களா? இந்த 2 செயினுக்கும் விட்டுடுங்க. இது ரொம்ப ஈஸிங்க ஸ்டிச் பண்ணுறது. ஹெட்டு ஸ்டிச் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குங்கிற மாதிரி எல்லாம் சொல்கிறீங்க. நான் இதில் ஹெட்டு ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு. பாருங்கள், நான் இருக்கிற த்ரெட்ஸ் எல்லாத்தையுமே திருப்பியும் ஒரு டைம் ஸ்டிச் பண்ணிவிட்டு திருப்பியும் ஸ்டிச் பண்ணிட்டு வந்துடுறேன். ஏன்னா இந்த த்ரெட்ஸ் எல்லாம் நம்ம கட் பண்ணி வச்சாலும் நம்மளுக்கு அது வேஸ்ட்டு தான். பாருங்க, விங்ஸ் நல்லா அட்டாச் ஆயிடுச்சு. அப்படியே கொண்டு வந்துட்டு பாருங்க, இப்படி உள்ளேயே கொஞ்சம் கொஞ்சமாக பாருங்க, அப்படியே பண்ணி இப்படி உள்ளே அப்படியே எடுத்து விட்டுருங்க. ஒரு 2 தடவை மட்டும் ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து விட்டுருங்க. இந்த சைடு விங் வச்சாச்சு. அதே மாதிரி இந்த சைடு வைக்கிறோம். பாருங்க, இதுவும் அதே போல் தான். இந்த பஃப்புக்கு ஒரு ஸ்டிச் விட்டுட்டு அதுக்கு முன்னாடி இதில் பாருங்க, செயினுக்கு செயின் அப்படியே நான் உள்ளே விட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன். இந்த மாதிரி ரொம்பவும் நம்ம உடம்ப விட்டுணும். இந்த முன்னாடி இருந்த மாதிரியும் தெரியக்கூடாது, ரொம்ப இதாகவும் தெரியக்கூடாது. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இப்படி சைடில் இப்படி இருக்கிற மாதிரி இருக்கணும். ஓகேங்களா? பாருங்கள், பாருங்கள், இப்படி தெரியணும். ஓகேங்களா? இதை முடிச்சுட்டு அடுத்தது இது தனியாக வச்சிடலாம். பாருங்கள், அடுத்தது ஹெட் பார்ட்டில் இந்த கண்ணை வந்து ஸ்டிச் பண்ணலாம். பாருங்கள், கண் இருக்கு இல்லைங்களா, கண் வந்து இப்படி நம்ம இந்த ஹெட் பார்ட் இருக்கு இல்லைங்களா, இந்த ஹெட் பார்ட்டில் பாருங்கள் இப்படி பார்த்த மாதிரி ஒரு கண் வரணும்.
இப்படி பார்த்த மாதிரி ஒரு கண் வரணும். ஆந்திக்கு வந்து கண் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் இல்லைங்களா, அதனால இந்த 2 இது இப்படி பாருங்கள். நடுவில் வந்து ஒரே ஒரு ஃபிங்கர் போகிற அளவுக்கு கொஞ்சம் கேப்பு பாருங்கள், இப்படி இருக்கணும். ஒரு ஃபிங்கர் கேப் இருக்கணும், ஸ்டிச் பண்ணும். ஓகேங்களா, எப்படின்னு பாருங்கள். இதுவும் ரொம்ப ஈஸி தாங்க ஸ்டிச் பண்ணுறதுக்கு. ஏன்னா இப்போ நீங்கள் டெடி இதெல்லாம் பண்ணி அனுப்பிச்சிருந்தீங்க, அதில் இந்த ஸ்டிச்சிங் பார்ட் மட்டும்தான் எல்லாருமே மிஸ்டேக் பண்ணுறீங்க. நோஸ்லேருந்து எல்லாமே ஸ்டிச்சிங் பார்ட் மட்டும்தான் மிஸ்டேக் பண்ணுறீங்க. க்ரோஷேலாம் நல்லா பண்ணுறீங்க, ஸ்டிச்சிங் பார்ட் மட்டும்தான் மிஸ்டேக் பண்ணுறீங்க. பாருங்கள், இந்த ஹெட்டோட டவுன் இது, இந்த ஹெட்டுக்கு இப்படி கீழே வரணும். ஓகேங்களா, பாருங்கள், இந்த ஸ்டிச்சுக்கு இப்படி தெரியணும். தெரிஞ்சுட்டு பாருங்கள், இதில் இந்த ஒவ்வொரு செயினுக்குள்ளேயும் இந்த விங்ஸுக்கு எப்படி வச்சோமோ அதே மாதிரி தான் பாருங்கள். இந்த ஒவ்வொரு செயின், அந்த சர்க்கிளோட செயின் இருக்குது இல்லைங்களா, பாருங்கள், இந்த சர்க்கிளோட செயின் நம்ம சேம் கலரில் ஸ்டிச் பண்ணுறங்காட்டிக்கு நம்மளுக்கு எந்த நேரம் ஸ்டிச் பண்ணணும் தெரியாது. நான் அப்படியே விட்டு சென்டரில் விட்டு அப்படியே இழுத்துட்டு வந்துடுறேன். பாருங்கள், கண் அப்படியே ரவுண்டு ஷேப் வந்துருச்சுங்களா. இப்போது அதே போல் அடுத்த கண் இது நீங்கள் எப்படி வேணாலும் ஸ்டிச் பண்ணிக்கலாங்க. அந்த ரவுண்டு ஷேப் வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கணும். பாருங்கள், இந்த கண் ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ இந்த கண் வந்து நான் இதே மாதிரியே வைக்கிறேன். வச்சுட்டு பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஃபிங்கர் ஸ்பேஸ் இருக்கணும் நடுவில். இந்த மாதிரி ஒரு ஃபிங்கர் ஸ்பேஸ், ரொம்ப விட வேண்டாம், கொஞ்சம் தள்ளி பாருங்கள் விட்டு ஒரு ஸ்டிச்சு நீங்கள் கணக்கு வச்சுட்டா கூட போதும். இது எனக்கு உள்ளன் த்ரெட்டுனங்காட்டிக்கு எனக்கு ஒரு ஸ்டிச்சு. நீங்கள் நார்மல் த்ரெட் இப்போ அது நான் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேங்க. நீங்கள் வந்து நார்மல் த்ரெட் யூஸ் பண்ணி இதே பேட்டர்ன் யூஸ் பண்ணி நீங்கள் சின்னதாக கூட அவள் வந்து மேக் பண்ணலாம். ஓகேங்களா, மினி ரொம்ப மினி கீ செயினாக கூட இது மேக் பண்ணலாம். அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ நான் சொல்கிற பேட்டர்னே, இந்த டால் மட்டும் இல்லைங்க, எல்லா டாலும் குட்டி குட்டியாக வேணும்னா நான் சொல்கிற பேட்டர்னே தான். ஆனால் ஹூக் சைஸும் த்ரெட்டும் சின்னதாக வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு மினி, இது வந்து மினி அவள் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாங்க. சேம் இதே பேட்டர்ன், ஆனால் ஹூக் சைஸ் வந்து 2 mm வச்சுக்கோங்க. த்ரெட்டும் இந்த சம்மர் லவ் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு த்ரெட்டு சொன்னேன் இல்லைங்களா, அது வந்து அமிகுருமி சின்ன சின்ன ப்ராஜெக்ட் செய்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ரொம்ப டைனி இது செஞ்சாலும் ரொம்ப அழகாக இருக்கும். ஓகேங்களா, பாருங்கள், ரொம்ப பின்னாடி போயிடாதீங்க. ரொம்ப கேப் விட்டாலும் நோஸ் வைக்கும்போது அசிங்கமாக தெரியும். பாருங்கள், அந்த சர்க்கிள் நான் ஒன்றுமே பண்ணல, அந்த சர்க்கிள்குள்ளே விட்டு விட்டு தான் ஸ்டிச் பண்ணிட்டு வரேன். எவ்வளோ சிம்பிளாக இருக்குன்னு பாருங்கள் ஸ்டிச் பண்ணுறது. முடிஞ்ச அளவுக்கு த்ரெட் இதெல்லாம் ஒர்க் பண்ணும்போது இந்த மாதிரி அயன் நீடில் வச்சுக்கோங்க. நான் இப்போ இந்த டால் மேக்கிங் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே நான் அயன் நீடில் அனுப்பிச்சி தந்திருப்பேன். பாருங்கள், கொண்டு வந்துட்டு நான் சென்டரில் விட்டு இப்படி ஒரு இழுத்துறேன். அவ்வளோதாங்க. பாருங்க, கண்ணை ஸ்டிச் பண்ணியாச்சு. கண்ணை ஸ்டிச் பண்ணிவிட்டு அடுத்தது தாங்க நம்மளுக்கு ஒரு பெரிய வேலை இருக்குது. பாருங்கள், பாடி 2 விங்ஸை ஸ்டிச் பண்ணியாச்சு. அதே மாதிரி ஹெட்டு ஸ்டிச் பண்ணியாச்சு. நம்ம
கால் பாருங்கள், இப்போவே ஒரு ரவுல் ஷேப் வந்துருச்சுங்களா. கால் வந்து நம்ம ஒட்ட வைக்க தான் போகிறோம், அதனால் ஒன்றும் பண்ண போகிறதில்ல. நடுவில் இந்த நேர் நோஸ் ஸ்டிச் பண்ணணும், அப்புறம் 2 ஐஸ் ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ இந்த காதுகள் பண்ணணுங்க. பாருங்கள், அது ரொம்ப சிம்பிள் தான், புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸி. சரிங்களா. அதுக்கு நான் ஹூக் சைஸை சேஞ்ச் பண்ணுறேன். இந்த 8 mm ஹூக்கை விட நான் சின்ன ஹூக்காக எடுத்துக்கிறேன். இப்போ காது ஒர்க் பண்ணுறது அந்த 8 mm ஹூக்கில் வந்து ஒர்க் பண்ண முடியாது, ஏன்னா இதுக்கு வந்து ரொம்ப திக்காக இருக்கும் இல்லைங்களா. அதனால நான் இந்த ஹூக் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து ஸ்மால் ஹூக்கில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த ஹூக்லேயே கண்டினியூ பண்ணுங்கள். இப்போ காது எப்படி வரணும்னு பொசிஷன் பார்த்துக்கோங்க. இப்போது பாருங்கள், இந்த ரவுண்டில் தான் ஃபுல்லாக நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். சரிங்களா. ஃபஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட், இது ஃபஸ்ட் ரவுண்ட், இது செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்டில் தான் ஒர்க் பண்ண போகிறோம். பாருங்கள், இங்கே இருந்து இந்த தேர்ட் ரவுண்டுக்கு பாருங்கள், இப்படி கண்ணுக்கு மேலே வச்சா இப்படி நம்மளுக்கு ஸ்ட்ரெயிட்டாக இருக்குங்களா. நம்ம இங்கிருந்து ஒர்க் பண்ணிட்டு வர போகிறோம். இங்கே ஒரு ஸ்டிச், இங்கே ஒரு ஸ்டிச், இங்கே ஒரு ஸ்டிச், இங்கே வரும்போது அப்படியே இப்படி கீழே, அதாவது கண்ணுக்கு இப்படி இருந்து இப்படி நம்ம ஒரு ஷேப் கிடச்சிதுங்களா. இப்படி வளைவு மாதிரி ஒர்க் பண்ணணும். அதே மாதிரி இங்கிருந்து வளைவு மாதிரி இங்கே இப்படி இருந்து இங்கே கொண்டு வரணும், இங்கே இப்படி இருந்து இங்கே கொண்டு போகணும். சரிங்களா. ரொம்ப ஈஸி தாங்க. நல்லா நான் பண்ணுறது மட்டும் பாருங்கள், உங்களுக்கே ஈஸியாக புரியும். பாருங்கள், ஃபஸ்ட் ரவுண்டு, செகண்ட் ரவுண்டு ஸ்ட்ரெயிட்டாக நான் இந்த தேர்டு ரவுண்டில் இப்படி விட்டு எடுத்துக்கிறேன். நல்லா பாருங்கள், கண்ணுக்கு மேலே தேர்டு ரவுண்டில் நான் இப்படி விட்டு எடுத்துருக்கேன். பாருங்கள், விட்டு எடுத்துட்டு இங்கே நான் ஃபஸ்ட்டு 4 செயின் போடுறேன். பாருங்கள், த்ரெட்டை இப்படி இழுத்துக்கிறேன். என்ன பொசிஷனில் நான் வச்சு ஒர்க் பண்ணுறேன்னு பாருங்கள். இழுக்க கஷ்டமாக இருந்துச்சுன்னா இப்படி ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இந்த இடம் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள். பாருங்கள், ஹெட்டு, சென்டர், ஃபஸ்ட் பார்ட், செகண்ட் பார்ட், தேர்ட் ரவுண்ட். தேர்ட் ரோவில் பாருங்கள், இப்படி நேராக பாருங்கள், கண்ணுக்கு இப்படி நேராக ஹூக் எப்படி வச்சுருக்கேன்னு பாருங்கள். இதில் இந்த ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இப்படி இழுத்துக்கோங்க. இழுத்துட்டு இங்கே 4 செயின்ஸ் போடுங்க. 1, நான் எப்படி வச்சு ஒர்க் பண்ணுறேன்னு பாருங்கள். 2, 3, 4 செயின்ஸ் போட்டு 2 சுற்று சுற்றுங்க. 1, 2 சுற்று சுற்றி அந்த சேம் ஸ்பேஸ்க்குள்ளே, இப்போ நான் எங்கே வந்து இந்த 4 செயின்ஸ் போட்டனோ அதே சேம் ஸ்பேஸ்க்குள்ளே விட்டு ட்ரிபிள் க்ரோஷே. கை வேர்த்துக்குது. 2 சுற்று சுற்றுறேன், அந்த சேம் ஸ்பேஸ்க்குள்ளே விடுறேன். விட்டு எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு 1 டைம், 2 டைம், 3 டைம் மறுபடியும் 2 சுற்று சுற்றுறேன். அந்த சேம் ஸ்பேஸ்க்குள்ளே விட்டுக்கிறேன். எடுக்கிறேன். 1 டைம், 2 டைம், 3 டைம் மறுபடியும் 2 சுற்று சுற்றுறேன். அந்த சேம் ஸ்பேஸ்க்குள்ளே விடுறேன். எடுக்கிறேன். 1 டைம், 2 டைம், 3 டைம், அதாவது ஒரே ஸ்பேஸ்க்குள்ளே 4 செயின்ஸ் போட்டு அதே ஸ்பேஸில் 3 டைம்ஸ் ட்ரிபிள் க்ரோஷே போடணும். பாருங்கள், 3 டைம்ஸ் ட்ரிபிள் க்ரோஷே போட்டேன். எதில்? இந்த ஃபஸ்ட்டு, செகண்டு, இந்த தேர்ட் ரோக்கில். சரிங்களா. போட்டுட்டு இப்போ இந்த ஸ்டிச் முடிச்சாச்சு. அடுத்த ஸ்டிச்சு அடுத்ததுன்னா அதே ரோ, தேர்ட் ரோலையே தான் பாருங்கள், ஒரு சுற்று சுற்றுறேன். அடுத்த ஸ்டிச்சில் 3 டைம்ஸ் டபுள் க்ரோஷே போடுறேன். 1, 2, 3. அடுத்த ஸ்டிச்சில் 3 டைம்ஸ் டபுள் க்ரோஷே போடுறேன். ஓகேங்களா. பாருங்கள், அடுத்த ஸ்டிச்சில் 3 டைம்ஸ் டபுள் க்ரோஷே, அதாவது இந்த ரோலையே தான் நம்ம இப்படி கொண்டு வரோம். ஓகேங்களா. 3 டைம்ஸ் பாருங்கள், 3 டைம்ஸ் போட்டாச்சு. இப்போ நம்ம எப்படி வரணும்? இப்படி கண்ணு கீழே இப்படி வந்து இறங்கணும். இப்போது பாருங்கள், அடுத்த ரோவில் 2 டபுள் க்ரோஷே. பாருங்கள், இதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக கீழே 2 டபுள் க்ரோஷே. பாருங்கள், ஸ்ட்ரெயிட்டாக இப்படி 2 டபுள் க்ரோஷே. 1, 1, 2. சரிங்களா. 2 டபுள் க்ரோஷே. இப்படி பார்த்தா இப்படி விரிஞ்சு வரணும் நம்மளுக்கு. 2 டபுள் க்ரோஷே.
அதுக்கு அடுத்தது சேம் இதே இடத்துல மறுபடியும் இப்படியே உள்ளே விடுங்க. உள்ளே விட்டு இந்த இடத்துல மறுபடியும் 2 டபுள் க்ரோஷே. ஒன்று 2 இந்த இடத்துல விட்டு 2 டபுள் க்ரோஷே. ஓகேங்களா? முதல்ல எப்படி போட்டோம்? முதல்ல 4 செயின் போட்டு ட்ரிபிள் க்ரோஷே 3 போட்டோம், அப்புறம் 3 டிசி போட்டோம், அப்புறம் 2 டிசி போட்டோம், மறுபடியும் 2 டிசி போட்டோம். அப்புறம் பாருங்க, ஒரு சுற்று சுற்றி இந்த கேப்பில் வந்துட்டு ஒரு ஹெச்டிசி, அதே கேப்பில் விட்டு கண்ணுக்குள்ளே விட்டுறாதீங்க, அதுக்கு பக்கத்தில் அதே கேப்பில் விட்டு 2 ஹெச்டிசி. எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். 2 ஹெச்டிசி போட்டு அடுத்தது சேம் இந்த கேப்பில் வந்துட்டு 2 சிங்கிள் க்ரோஷே. 1 2 சிங்கிள் க்ரோஷே வந்துட்டு அதுக்கு அடுத்த கேப்பில் அப்படியே கீழே விட்டு இப்படி எடுத்து அப்படியே ஒரு ஸ்லிப் ஸ்டிச். அவ்வளோதாங்க, நம்மளுக்கு இந்த பார்ட் முடிஞ்சது. பாருங்கள், இப்படி கண்ணுக்கு மேலே நம்மளுக்கு இப்படி காது இப்படி வந்திருக்கணும். ஓகேங்களா? அடுத்தது ஸ்லிப் ஸ்டிச் போட்டு கட் பண்ணி விட்டுறலாம். நிறைய த்ரெட் விட வேண்டாங்க, ஏன்னா இங்கே ஸ்டிச்செல்லாம் எதுவும் பண்ண போகிறதில்ல. பாருங்கள், கட் பண்ணி விட்டு அப்படியே இப்படி உள்ள வழியாக அப்படியே இழுத்துடலாம். பாருங்கள், இப்போ ஒரு சைடு நம்மளுக்கு முடிஞ்சது. ஈஸியாக இருக்குங்களா? அடுத்தது இந்த உள்ள நல்லா கட்டி விட்டுறலாம். ஓகேங்களா? பாருங்கள், த்ரெட்டெல்லாம் உள்ளே இழுத்து விட்டுறலாம். இப்போது ஒரு சைடு காது மாதிரி வச்சாச்சு. இப்போது இந்த சைடு இப்படி வச்சுருக்கோங்களா, அதே போல் இனி இங்கே இருந்து இப்படி கொண்டு வரணும். சரிங்களா? உங்களுக்கு இங்கே இருந்து இப்படி பின்ன முடிஞ்சால் இப்படி பின்னிக்கோங்க. அதாவது இந்த ரோலேருந்து நம்மளுக்கு கொண்டு போகணும், ஆனால் நம்மளுக்கு அது கஷ்டமாக இருக்கும். சரிங்களா? அப்படி கொண்டு வரக்கு. அதனால இப்போது இப்படி ரிவர்ஸில் போகலாம். சரிங்களா? பாருங்கள், ரிவர்ஸில் இந்த நேர் ஸ்லிப் ஸ்டிச் போட்டோங்களா, அந்த நேரே ஒரு செயின் போட்டு ஆரம்பிப்போம். ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஒரு தடவைக்கு 2 தடவை வீடியோ பாருங்கள், அப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும். பாருங்க, சரி, இப்படி இருக்குது. நம்ம இப்படி மேலே பார்த்த மாதிரி வரணும். அப்போது முதல்ல த்ரெட்டை இழுத்துக்கலாம். பாருங்கள், இப்படி இழுத்து நான் திருப்பி இப்படி வந்து இப்படி உள்ளே இழுத்துக்கிறேன். பாருங்கள், இப்படி இழுத்துக்கிறேன். இழுத்துட்டு ஒரு செயின், பாருங்கள், ஒரு செயின் போட்டாச்சு. இங்கே கொஞ்சமாக இப்படி உள்ளே இழுத்துட்டு, அதாவது நம்ம த்ரெட்டு வந்து இப்படி உள்ளே இருந்து வரணுங்க. அப்போ தான் நம்மளுக்கு இங்கே போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்க, இங்கே போட்டு நான் இப்படி இழுத்துக்கிறேன். பாருங்க, இப்படி இழுத்துட்டு இப்போது எனக்கு இங்கே ஒரு செயின் ஆச்சு. அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணுறேன் பாருங்கள், இந்த இடத்துல நம்ம 2 சிங்கிள் க்ரூஷே போட்டோங்களா, இங்கே அதே போல் ஸ்டார்டிங் அப்படியே ரிவர்ஸில் வரோம். 2 சிங்கிள் க்ரூஷே போட்டிருக்கோம். சேம் கேப்பில் 2 சிங்கிள் க்ரூஷே. பாருங்கள், சிங்கிள் க்ரூஷே கேப்பில் சிங்கிள் க்ரூஷே முடிஞ்சது. இந்த சிங்கிள் க்ரூஷே கேப்பில் சிங்கிள் க்ரூஷே போட்டாச்சு. அதுக்கு அடுத்த கேப்பில் என்ன போட்டோம், 2 ஹாஃப் டிசி போட்டோம். அதே மாதிரி
அடுத்ததுக்கு 2 half DC கொண்டு போங்க. 1 2. ஓகேங்களா? சிங்கிள் க்ரோஷே போட்டாச்சு, half DC போட்டாச்சு. அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் என்ன பண்ணோம், டபுள் க்ரோஷே 2 போட்டோம் இங்கே. சரிங்களா? இந்த ஸ்டிச்சுக்கு டபுள் க்ரோஷே 2 போட்டோம். 1 2. சரிங்களா? இதுக்கு 2 டபுள் க்ரோஷே ஆச்சு. இதுக்கு அடுத்தது என்ன பண்ணோம் பாருங்கள், நம்ம இப்படி சர்க்கிளாக இப்படியே கொண்டு வரணும். அடுத்ததில் என்ன பண்ணோம், அடுத்ததுலேயும் 2 டபுள் க்ரோஷே போட்டோம். இந்த இதுக்கு அடுத்ததில் 2 டபுள் க்ரோஷே போட்டோம். சேம் இதில் 2 டபுள் க்ரோஷே போட்டோம். ஓகேங்களா? பாருங்கள், இப்போது இது வரைக்கும் கொண்டு வந்தாச்சு. அடுத்தது 2 டபுள் க்ரோஷே போட்டாச்சு. அதுக்கு அடுத்தது 3வது டபுள் க்ரோஷே. இன்னும் அப்படியே நம்ம இங்கே கொண்டு வந்து இந்த நேர் தொடணும். அப்போது 3வது டபுள் க்ரோஷே இதுக்கு மேலே 1 2 3 டபுள் க்ரோஷே வந்தாச்சு. அடுத்தது அந்த ஸ்டிச்சுக்கு அப்படியே ஸ்ட்ரைட்டாக இப்படியே வந்துட்டு பாருங்கள், இப்படியே வந்துட்டு இதே சேம் இந்த ரவுண்டுலேயே மேலே எவ்வளோ போடணும், 3 இது போட்டாச்சு. அடுத்தது TR 3 போடணும். அதாவது ட்ரிபிள் க்ரோஷெட் 1 2 3 போட்டு 4 செயின் போடணும். எவ்வளோ செயின் போடணுங்க, 4 செயின். 1 2 3 4 செயின் போட்டு நம்ம எங்கே போட்டோமோ அதே இடத்துல கொண்டு வந்துட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பாருங்க, ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு கொஞ்சமாக கட் பண்ணி விட்டுட்டு அப்படியே இழுத்துக்கலாம். இவ்வளோதாங்க, கேட்டு முடிஞ்சிருச்சு பாருங்க. பாருங்க, இது ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்கணும்ட்டு இல்லை, நம்மளுக்கு இந்த நேர் இப்படி வளைஞ்சு வந்தால் போதும். சரிங்களா? பாருங்கள், ஒரு தடவைக்கு 2 தடவை போடுங்க, ப்ராக்டிஸ் ஆயிரும். பாருங்கள், அந்த இது முடித்ததையும் அடுத்தது நோஸ்க்கு இந்த மாதிரி எடுத்துக்கலாம். நோஸும் ரொம்ப சிம்பிள் தாங்க. இங்கே பாருங்கள், சும்மா இந்த த்ரெட்டை மட்டும் இந்த 2 கண்ணுக்கு நடுவில் அப்படியே விட்டு எடுத்தால் போதும். பாருங்கள், கொஞ்சமாக தைக்கிறக்கு விட்டுருங்க. பாருங்கள், கேப் தெரியாத மாதிரி ஸ்டிச் பண்ணிடலாம். பாருங்கள், இப்படி நல்லா அடர்த்தியாக ஸ்பேஸ் தெரியாத மாதிரி தைச்சுங்க. அவ்வளோதாங்க, இப்படி தைச்சிட்டு
பாருங்கள் தைச்சாச்சு. ஓகேங்களா. அடுத்தது ஸ்பாஞ்ச் ஃபில் பண்ணலாங்க. ஸ்பாஞ்ச் ஃபில் பண்ணியாச்சு. அதே மாதிரி ஹெட்லேயும் ஹெட்டுக்கும் கொஞ்சம் ஸ்பாஞ்ச் வச்சுட்டேன், உடம்புக்கும் ஸ்பாஞ்ச் வச்சாச்சு. வச்சுட்டு இந்த மாதிரி கேப் மாதிரி நம்ம இப்படி வச்சு ஸ்டிச் பண்ண வேண்டியது தான். பாருங்கள், இந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ண வேண்டியது தான். எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள். ஷோகேஸ்லாம் வைக்கிறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க. பாருங்கள் பாடி எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். பாருங்கள், இந்த ஃபேஸ் வந்து நம்மளுக்கு இப்படி தெரியணும். ஓகேங்களா. பாருங்கள், இப்படி இது கொட்டி இருக்கணும். இந்த பாடினா ஃபேஸ் வந்து கரெக்டாக இப்படி இருக்கணும். சரிங்களா. இந்த சென்டர் இந்த 5th இது இருக்கு இல்லைங்களா, இந்த இங்கே வந்து 5 பஃப் போட்டிருப்பாங்க. அந்த 5th பஃப்பு நோஸும் ஒரே இடத்துல இருக்கணும். அப்போ உங்களுக்கு சென்டர் பார்ட் கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா. பாருங்கள் நான் எப்படி ஸ்டிச் பண்ணிட்டு வரேன்னு பாருங்கள். பாருங்கள், நான் இப்படி ரக்க சைடு வந்து இப்படி விட்டு எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு பாருங்கள் வச்சுக்கிறேன். பாருங்கள் பாருங்கள் ஒன்றும் பண்ணல. இந்த சைடும் விட்டு பாருங்கள், இந்த சைடும் விட்டு இப்படி தான் ஹெட்டு ஸ்டிச் பண்ணணும். இந்த டாலுக்கு மட்டும் இல்லைங்க, எல்லா டாலுக்கும் நம்ம இப்படி தான் ஸ்டிச் பண்ணணும். பாருங்கள், எடுத்துக்கணும். பாருங்கள், பக்கத்தில் இந்த ஸ்டிச்சும் அப்புறம் இதுக்கு கீழே இருக்கிற ஸ்டிச்சும் ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டாக நம்மளோட இந்த ஃப்ரண்ட் பார்ட்டு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா இது மிஸ் ஆயிடுச்சுன்னா அப்புறம் நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கே அர்த்தம் இல்லாமல் போயிடும். ஓகேங்களா. இங்கே இந்த பார்ட் நம்மளுக்கு இப்படி இருக்கணும். ஓகேங்களா. அதை மட்டும் பார்த்துட்டு அப்படியே ஸ்டிச் பண்ணுங்கள். பாருங்கள், பாருங்கள். இது எப்படி கொண்டு போகலாம் பாருங்கள். இந்த செயினுக்கும் பார்க்குறதுக்கு நம்மளுக்கு கஷ்டமாக இந்த ஒர்க் பண்ணும்போதே பார்க்கும்போது நம்மளுக்கு என்னடா இப்படி இதெல்லாம் ஸ்டிச் பண்ணணுமா, இவ்வளோ ஒர்க் பண்ணணுமா அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டே ஒர்க் பண்ணோம்னா அது கஷ்டமாக தாங்க தெரியும். இவ்வளோ ஈஸி தான், நம்மளால் ஸ்டிச் பண்ண முடியும்னு நினச்சிட்டு பண்ணி பாருங்களேன், ஈஸியாகிடும். அதாவது நம்ம பண்ணும்போது நம்மளுக்கு அந்த கஷ்டம் தெரியும் இல்லைங்களா, ஐயோ இவ்வளோ கஷ்டமாக இருக்கா, இழுத்து இப்படி பண்ணணுமா அப்படின்னு. அதே வந்து யாரோ ஒருத்தர் வந்து நீங்கள் பண்ணி முடித்த பிறகு உங்கள் ஒர்க்கு இது எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு அவங்க சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போது நம்ம அந்த பட்ட கஷ்டம்லாம் எதுவுமே தெரியாது, நம்மளுக்கே ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்கும். நானும் பழகும்போது எனக்கும் அப்படி தாங்க இருந்துச்சு. ஐயோ இவ்வளோ ஸ்டிச் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அப்படியே ஒவ்வொரு ரிசல்ட் வந்து நம்மளுக்கு கேட்கும் போதும் அவங்க சொல்லும் போதும் அந்த கஷ்டம்லாம் எதுவுமே தெரியலங்க. இன்னொரு டால் இதே மாதிரி பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு ஆசை வரும். ஓகேங்களா. பாருங்கள், நம்ம கம் வச்சு ஒட்டிக்கலாம், அது ஈஸியான வேலை, சீக்கிரம் முடிச்சிடலாம்னு சொல்லி நினைப்போம். ஆனால் அதில் வந்து நம்மளுக்கு பெர்ஃபெக்டாக ரிசல்ட் இருக்காதுங்க. நம்ம ஒட்டும் போது நம்மளுக்கு வந்து இந்த ஸ்டிச் பண்ணுறதை விட அது ஈஸியான வேலை தான். ஆனால் இப்போ ஒரு கஸ்டமருக்கே நம்ம கொடுத்துட்டோம் சரிங்களா, அவங்க வந்து கேட்டாங்க, நம்மளும் எல்லாம் கம்மெல்லாம் ஒட்டி கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்க. ஆனால் நம்மளுக்கு அது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இருக்காது, மனசுக்குள்ள ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். எனக்கு அப்படி தான் இருக்கும். எப்படின்னா ஐயோ அந்த கம் பிரிஞ்சு வந்துடுமோ, அப்புறம் அவங்க எப்படி யூஸ் பண்ணுவாங்களோ, பிரிஞ்சு வந்துடுமோ அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு பயந்துகிட்டே இருக்கணும். ஓகேங்களா. அதே வந்து நம்ம இப்படி ஸ்டிச் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு ஒரு பயமும் இருக்காதுங்க. பாருங்கள், அவ்வளோதான். இந்த ஃப்ரண்ட் பார்ட் மட்டும்தான் நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். பாருங்கள் எவ்வளோ பெர்ஃபெக்டாக வந்துருக்குன்னு பாருங்கள். இதுவும் நான் ஒயிட் எடுத்து பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள், ஹெட் பார்ட் பாருங்கள் தைச்சாச்சு. அடுத்தது பேக் சைடு வந்துட்டேன். இங்கே ஈஸியாக பண்ணிட்டு போயிடலாம். பாருங்கள், முடிஞ்ச அளவுக்கு பூக்கை தள்ளி எடுக்காமல்
பக்கத்து பக்கத்துலேயே ஸ்டிச் பண்ணலாம். பாருங்கள், ரெக்கை கூட நான் வந்து பேக் சைடாக வந்த மாதிரி எனக்கு வந்திருக்கும். நீங்கள் ஃப்ரண்ட் சைடாக வேணுனாலும் ஃப்ரண்ட் சைடாக வச்சுக்கோங்க. ஓகேங்களா? பாருங்கள், இப்படி இழுத்து ஸ்டிச் பண்ணோம்னாலும் ஃப்ரண்ட் சைடு வந்த மாதிரி ஆயிரும். ஓகேங்களா? இந்த ரக்கம் நம்மளுக்கு இந்த சைடாக தெரியுற மாதிரி தெரியுது. நான் இங்கே வரும்போது இதை கொஞ்சம் இழுத்து நான் இப்படி வச்சேன்னா இதுவும் நம்மளுக்கு இந்த மாதிரி ஃப்ரண்ட் சைடு தெரிகிற மாதிரி வந்துடும். ஓகேங்களா? அதெல்லாம் ஒரு இதுவும் இல்லை நம்மளுக்கு. இந்த ஸ்பாஞ்ச் மட்டும் வெளியே வராமல் பார்த்துக்கோங்க. இன்னும் இந்த ஒயிட் கலர்ஸில் வந்து ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் கையை வந்து நிறுத்தி தொடச்சிட்டு பண்ணணும். அது ஒன்று தான் இது. ஏன்னா எனக்கும் நல்லா வேர்க்குங்க. அப்போ ஆளுக்கு அந்த வேர்வை படும்போது நம்மளுக்கு பிளாக் ஆன மாதிரி ஆயிரும் அந்த இடம். அவ்வளோ ஈஸியாக முடிச்சுட்டு வந்தாச்சு. ஒரு 2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா போதுங்க. இதை வந்து அழகாக ஒரு ஹவுல் செஞ்சிடலாம். 2 ஹவர்ஸ் மட்டும் போதும். இந்த அழகான ஹவுல் செஞ்சிடலாம். அதுவும் நீங்கள் நீடில் சைஸு நான் இப்போ முன்னாடி ப்ளூ கலர் காமிச்சேன் இல்லைங்களா, அதுக்கு 6 mm ஹூக் யூஸ் பண்ணியிருந்தேன். இதுக்கு பாருங்கள் 8 mm ஹூக் யூஸ் பண்ணியிருந்தேன். சப்போஸ் நான் இதுக்கு வந்து நான் 10 mm யூஸ் பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கோங்க. 10 mm ஹூக் யூஸ் பண்ணியிருந்தேன்னா எனக்கு இதை விட இன்னும் பெருசாக வரும். நம்ம அமிகுருமியெல்லாம் நீங்கள் சின்னதாக மினியேச்சராக கேட்குறீங்க. ஆனால் குழந்தைங்களுக்கு வந்து நம்ம விளையாட கொடுக்குறதுக்கு எல்லாம் இந்த மாதிரி பெருசாக பண்ணி கொடுத்தா தான் அழகாக இருக்கும். பேக்கில் கீ செயின் மாட்டுறதுக்கெல்லாம் தான் சின்னதாக பண்ணணும். பாருங்கள், மேக்ஸிமம் குழந்தைங்களுக்கு பண்ணுறது நான் எல்லாமே பெருசாக தாங்க பண்ணுவேன். நான் சின்னதாக பண்ண மாட்டேன். அதனாலேயே நான் மினியேச்சர் டால்ஸ் வந்து எதுவுமே பண்ணுறதில்ல. ஆனால் நிறைய பேர் நம்ம குரூப்பில் எல்லாருமே கேட்குறது மினியேச்சர் டால்ஸாக கேட்குறீங்க. பாருங்க, அவ்வளோதாங்க. எவ்வளோ ஈஸியாக ஸ்டிச் பண்ணிட்டோன்னு பாருங்கள். ஸ்பாஞ்சோட இழுத்துட்டு வந்துடுது. பாருங்க, அடுத்தது ஐஸ் ப்ளேஸ் பண்ணலாம். பாருங்கள், இந்த த்ரெட்டெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு கண்டிப்பாக இந்த நேரம் வந்து கொஞ்சம் க்ளூ போடுங்க. பாருங்கள், இதுக்குள்ளே கொஞ்சம் க்ளூ போடுங்க. அடுத்தது கண்ணுக்கு.
கரெக்டாக நம்ம சர்க்கிள் போட்டோம் இல்லைங்களா, அந்த சர்க்கிள் மேலேயே அந்த சர்க்கிளோட ரவுண்ட் இருக்குது இல்லைங்களா, அந்த சர்க்கிளோட ரவுண்ட்லேயே இப்படி கண் ப்ளேஸ் பண்ணும். இந்த மாதிரி கண்ணும் ப்ளேஸ் பண்ணலாம் பாருங்கள், இந்த மாதிரி கண்ணும் ப்ளேஸ் பண்ணலாம். கொஞ்சம் கண்ணை அழுத்தி பிடிக்கலாங்க. பாருங்கள், காலுக்கு வந்து நான் க்ளூ கன் யூஸ் பண்ணுறேன். இதை நல்லா ஒட்டி கட் பண்ணி விட்டுறலாம். கால் பாருங்கள், நம்ம ஒட்டுனாலும் நம்மளுக்கு வெளியே தெரியணும். இப்போ நம்ம இந்த அவுள் வந்து நிற்க வைக்கிறோன்னா, இப்போ இங்கே கால் இருக்கிறது வந்து நம்மளுக்கு பாருங்கள் இந்த மாதிரி தெரியணும். இங்கே வந்து கால் தெரியணும். நாட்ஸ் எல்லாம் மேல் பக்கமாக கொண்டு வந்துடலாம். பாருங்கள், இப்படி நிற்க வச்சோம்னா நம்மளுக்கு கால் வந்து இப்படி தெரியணும். பாருங்கள், இந்த மாதிரி நம்மளுக்கு தெரியணும், கீழே கால் வச்சது தெரியணும். அதனால் நம்ம அந்த மாதிரி ஒட்டணும். சரிங்களா? பாருங்கள், இந்த பொசிஷனுக்கு ஒட்டணும். நான் க்ளூ கன் ஹீட் பண்ணுறேன். பாருங்கள், க்ளூ கன் ஹீட் பண்ணிவிட்டு பாருங்க, ஒரு கால் இப்படி ஒட்ட வச்சுட்டேன். வச்சுட்டு கொஞ்சம் நேரம் இப்படி அமுத்தி பிடிக்கலாம். ஒரு கண்ணுக்கு நேரம் ஒரு கால் வைங்க. அதே மாதிரி அடுத்த காலுக்கு பாருங்க. அடுத்தது ரெண்டு காலுக்கும் நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியணும். ஓகேங்களா? கொஞ்சம் கொஞ்சம் இடம் விட்டு ஓட்டுங்க. கொஞ்சம் நேரத்துக்கு இப்படி அமுத்தி பிடிங்க.